கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் சங்கீதம் 23வது வசனம். சங்கீதம் 50 வசனம் 23 முதற் பகுதி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளை நாம் மகிமைப்படுத்த முடியுமா அல்லது மகிழ்ச்சி அடைய செய்ய முடியுமா என்ற கேள்வி நமக்குள்ளாக வரும் பொழுது, கடவுளை ஒரு மனிதனால் எப்படி மகிழ்ச்சி அடை செய்ய முடியும் என்று ஆலோசிக்கையிலே அதற்கான பல காரியங்களை செய்ய நாம் முனைகின்றோம். ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள்? கடவுளுக்காக வைராக்கியமாக ஊழியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மீது மகிழ்ச்சி அடைகின்றார். ஒரு சிலர் ஆலயங்களை கட்டி கொடுக்கும் பொழுது கடவுள் என்னை பார்த்து பெருமிதம் கொள்ளுவார். கடவுளுக்கு என்று உதாரத்துவமாக நான் காணிக்கைகளை எல்லா ஊழியங்களுக்கும் நான் கொடுக்கும் பொழுது கடவுள் என்னை பார்த்து அப்படி பிரமித்து போய், இதோ என் மகன் என் மீது எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறான் என்று சொல்லி ஆச்சரியப்படுவார் என்று சொல்லி பல காரியங்களை நாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாமே மனிதர்கள் கடவுளை பிரியப்படுத்த, கடவுளை திருப்திப்படுத்த, அல்லது இந்த வசனத்தின்படி சொல்ல வேண்டுமென்றால் கடவுளை மகிழ்ச்சியடை செய்வதற்கு மனிதன் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சியாக இருக்கின்றது. ஆனால் வேதம் என்ன சொல்லி தருகிறது? கடவுளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய இருதயத்தை நாம் குளிரச் செய்ய வேண்டுமென்றால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கடவுள் சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வெறுமனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் வாய் நிறைய தொடர்ச்சியாக சொல்லி கொண்டே இருந்தால் கடவுள் அப்படியே மகிழ்ந்திடுவாரா என்றால் அதுவும் இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஒரு வார்த்தையை திரும்ப 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 அப்படியே நம்முடைய வாயில் நாம் ரிப்பீட் செய்து கொள்ளுவதை கடவுள் மகிழ்ச்சி அடைய செய்கின்ற ஒன்று அல்லவே அல்ல. மாறாக இந்த ஸ்தோத்திர பலி என்பது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவரே, நான் உமக்கு நன்றியோடு இருக்கின்றேன், நீ செய்த சகல உபகாரங்களுக்காக நான் நன்றியோடு இருக்கிறேன் என்பதை குறிப்பது தான் இந்த ஸ்தோத்திர பலி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தோத்திரம் செலுத்ததை வேதம் ஒரு பலியாகவே இங்கே சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு சாதாரண பலிகளை எப்படி நாம் செலுத்துகிறோமோ அதற்கு இணையாகவே இந்த ஸ்தோத்திரம் செலுத்துதலை பலி என்றே சொல்லப்படுகின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி ஸ்தோத்தரிக்கும் பொழுது கடவுள் மகிமைப்படுகின்றாராம். அது வெறுமனே வார்த்தையாக இருந்தால் நிச்சயமாய் கடவுள் மகிமைப்பட முடியாது. ஏனென்றால் அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கடவுள். மாறாக இந்த ஸ்தோத்திரம் எதனுடைய வெளிப்பாடு? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் நான் உணர்ந்து அபாத்திரராக நான் இருந்தால் கூட கடவுள் என் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்து கிருபை வைத்து அவர் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமே, அதுதான் இந்த ஸ்தோத்திர பலி. அப்படிப்பட்ட உணர்வோடு கூட கடவுளுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் பொழுது கடவுள் என்ன செய்கின்றார்? நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஸ்தோத்திரம் பண்ண நாம் பழகி கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் கடவுள்தான் என் வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அது சிறிதாயினும் பெரிதாயினும், அது பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தால், குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவை, அல்லது ஒரு ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது, அல்லது ஒரு விபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது, ஒரு வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டது, எதுவாக இருந்தாலும்
முதலாவதாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பழகும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த ஸ்தோத்திர பலியை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். அப்படிப்பட்டதான ஒரு மகிமையை நாம் கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய திருக்கரத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து எல்லா நேரத்திலும் அவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்வோம். தாவீது இந்த ரகசியத்தை அறிந்திருந்தார். ஆகவே தான் தாவீது சொல்லுவார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஏன்? கடவுள் அவ்வளவா எனக்கு நன்மை செய்திருக்கிறார், நமக்கும் நன்மை செய்திருக்கிறார் அல்லவா? நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காரியமும் நீர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, பெரிதாயினும் சிறிதாயினும், அது நன்மையானாலும் தீமையானாலும், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற ஒவ்வொன்றும் உம்முடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை. மேலும் கர்த்தாவே, தீங்கே ஆண்டவரை நேரிட்டாலும் கூட அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவராய் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கூட இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய மதியினும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பல நேரங்களிலே நாங்களே சின்ன பின்னமாக்கி கொள்ளுகின்றோம். ஆயினும் கடவுள் ஆண்டவரை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும்படியான இரக்கத்தை எங்கள் மேல் காண்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கடவுள் எங்களை முழுமையாய் பொறுப்பெடுத்து ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு குறைவுகளை நீக்கி நன்மையினால் நிரப்பி ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் துதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.